ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கோஸில் அடுத்து அதாவது இம்யூனைசேஷன் ரிலேட்டடாக நம்ம இம்யூனைசேஷன் இப்போதைக்கு போடுறதில்ல. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நமக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம 12 கேர் சர்வீசஸில் அதுவும் தான் இன்க்ளூடு. ஸோ இம்யூனைசேஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஏஇஎஃப்ஐ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஏஇஎஃப்ஐ அப்படின்னா அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன், இதுதான் அதோட மீனிங். இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏஇஎஃப்ஐ வந்துட்டு ட்ரே வச்சுருக்கீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ் சார், நம்ம வச்சு செட் பண்ணி விஹெச்என் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம காமிச்சிக்கலாம். தென் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டை கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஇஎஃப்ஐயில் எத்தனை மாதத்துலேருந்து எத்தனை மாத குழந்தைங்களுக்கு எவ்வளோ யூனிட் கொடுப்பீங்க, எவ்வளோ எம்எல் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்ன சிரஞ்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏஇஎஃப்ஐயில் என்ன டைப்ஸ் இருக்கும் கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஇஎஃப்ஐ அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன், இது வந்துட்டு 3 டைப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. எத்தனை டைப்ஸ்னு கேட்பாங்க. ஸோ நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து 3 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்னு கேட்பாங்க. மைனர், சிவியர், சீரியஸ். இதுதான் அந்த 3 டைப்பு. மைனர், சிவியர், சீரியஸ். மைனர் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்ட சைட்டில் பெயின் கம்பல்சரி இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மைனர். இது வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட்டில் ஆஸ் யூஷுவல் பண்ணிகிட்ருக்குறாங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் ஃபீவர், இரிட்டபிலிட்டி, அப்புறம் மலேஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மைனர்னு சொல்லுவாங்க. காமன் செல்ஃப் லிமிட்டிங் ரியாக்ஷன்ஸ் யூஸ்வலி அக்கர் வித்தின் த ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ரிசால்வ் ஆஃப்டர் ஷார்ட் ஆஃப் பீரியட் டைம் அண்ட் போஸ்ட் லிட்டில் டேஞ்சர். இது கொஞ்சம் நேரத்துலேயே சரியாயிடும், இல்லைனா கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரெடி ஆயிரும். எக்ஸாம்பிள் அதே தான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா. பெயின், ஸ்வெல்லிங், ஸ்வெல்லிங் அட் த இன்ஜெக்ஷன் சைட்டு, ஃபீவர், இரிட்டபிலிட்டி, மலேஸ், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மைனர் டைப்ஸில் வந்துட்டு ஏஇஎஃப்ஐ ரிப்போர்ட்டிங் நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே மேக்ஸிமம் மைனர் ரிப்போர்ட்ஸ் கம்பல்சரி இருக்கும். பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். பெயின் இல்லாத குழந்தைங்க கிடையாது. ஸோ இதெல்லாமே மைனரில் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவியர், சீரியஸ். சிவியர் பார்த்திங்கன்னா கேன் பி டிசேபிளிங் அண்ட் ரேர்லி லைஃப் த்ரெட்டனிங், do not lead long-term problems. Examples of severe reactions including non-hospitalized cases, anaphylaxis that has recovered high-grade fever more than 1 or 2 degrees Celsius Fahrenheit. அதாவது 102 டிகிரிக்கு மேலே வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீவர் இருக்குது, பட் ஹாஸ்பிட்டலைஸ்டு போக தேவையில்லை, ஒரு 1 or 2 டேஸில் ரெடி ஆகுது அப்படின்னா வந்துட்டு சிவியர் சொல்லுவாங்க. சீரியஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பாப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு சீரியஸில் வருது. ஏஇஎஃப்ஐ persistent or significant disability, ஏஇஎஃப்ஐ cluster, congenital anomalies, evoke significant parental community concerns. ஸோ கம்பல்சரி இந்த பாப்பாக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சீரியஸாக இருக்கும். இந்த பாப்பா வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி டெத் ஆகிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரியஸ் லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. ஸோ ஏஇஎஃப்ஐ அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷனில் 3 டைப் இருக்குது. மைனர், சிவியர், சீரியஸ். மைனர் ஆஸ் யூஷுவல் பாப்பாவுக்கு பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும் இன்ஜெக்ஷன் போட்ட சைட்டில். தென் பார்த்திங்கன்னா சிவியர்னால் 1 or 2 டிகிரிக்கு மேலே 1 or 2 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபீவர் லிஸ்ட்டில் வந்துட்டு பட் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஹாஸ்பிட்டல் போகாமல் வந்து உங்களுக்கு 2 நாள் ரெடி, அது வந்து சிவியர். சீரியஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஹாஸ்பிட்டலைஸ்டு போய் சம்டைம் டெத்து கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டைப்பு. ஸோ ஏஇஎஃப்ஐ ட்ரேக்குள்ள அட்ரினலின் வச்சுருப்பாங்க. அந்த அட்ரினலினோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா 1:1000 சொல்லுவோம். 1 ml இருக்கும். அந்த 1 mlல குழந்தைக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா 2 வகையான சிரஞ்சஸ் இருக்குது. அதாவது டியூபர்குலின் சிரஞ்சு, அதாவது மேண்டஸ் டெஸ்ட் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிரஞ்சு. சப்போஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறோம் அப்படின்னா அதுக்கு டெஸ்டோஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய தெரிஞ்சிச்சா அந்த அதுக்கு அந்த சிரஞ்சு பேர் வந்து டியூபர்குலின் சிரஞ்சு சொல்லுவாங்க. இல்லை டியூபர்குலின் சிரஞ்சு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்சுலின் சிரஞ்சு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் சிரஞ்சு. ஸோ இந்த 2 சிரஞ்சஸில் ஏதாவது ஒரு சிரஞ்சு வச்சுக்கலாம். 2 செட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி எந்த டோஸு எவ்வளோ எம்எல் வந்துட்டு நம்ம கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு டியூபர்குலின் சிரஞ்சு. டியூபர்குலின் சிரஞ்சு வந்து ஆஸ் யூஷுவல் 1 ml ஃபுல்லாமே, அந்த சிரஞ்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1 ml இருக்கும். அதுவும் சேம் இன்சுலின் சிரஞ்சு மாதிரி தான் இருக்கும்.
இன்சுலின் சிரஞ்ச் அப்படிங்கிறது யூனிட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டியூபர்குலின் சிரஞ்சாக இருந்தால் எவ்வளோ, ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம போட போகிறோம் பாப்பாவுக்கு அப்படிங்கிறது தான் யூனிட்ஸு எம்எல். 0 to 1 year வரைக்கும் இருந்துச்சு பாப்பா அப்படின்னா 0.05 ml வந்துட்டு போடணும். 0.05 ml வந்து டியூபர்குலின் சிரஞ்சில். யூனிட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 யூனிட்ஸ் போடணும். 1 yearலேருந்து 6 years வரைக்கும் இருக்க பாப்பா அப்படின்னா 0.1 ml வந்து நம்ம கொடுக்குறோம். யூனிட்ஸில் அதாவது இந்த சிரஞ்சில் யூனிட்ஸில் பார்த்திங்கன்னா 4 யூனிட்ஸ் கொடுக்குறோம். 6 to 12 years இருக்கக்கூடிய பாப்பாவுக்கு எவ்வளோ ml கொடுக்குறோம் அப்படின்னா 0.2 ml கொடுக்குறோம். யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 8 யூனிட்ஸாக கொடுக்குறோம். 12 to 18 years பார்த்திங்கன்னா 0.3 ml கொடுக்குறோம். 12 யூனிட்ஸாக வந்துட்டு இன்சுலின் சிரஞ்சில் கொடுக்குறோம். அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 0.5 ml கொடுக்குறோம். 20 யூனிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த சிரஞ்சில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 ml, இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு 40 யூனிட்ஸு. இப்படி தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். இது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எனக்குமே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது என்னடா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி இதை பார்த்து படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும், தெரியாதவங்களுக்கு இதை சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேம் அதே தான். இதில் வந்துட்டு ஏஜ் குரூப் இந்த சைடு இருக்குது. டோஸ் இன் ml. டியூபர்குலின் சிரஞ்சில் எவ்வளோ ml கொடுக்குறோம், இன்சுலின் சிரஞ்சில் எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்க. 0 to 1 year இருக்குது, 1 year to 6 years, 6 year to 12 years, 12 years to 18 years. அடல்ட்டாக இருந்துச்சுன்னா 0.5 கொடுக்குறோம், 20 யூனிட்ஸு. 12 to 18னா 0.3 கொடுக்குறோம், 12 யூனிட்ஸு. 6 to 12 yearsனால் 0.2 கொடுக்குறோம், 8 யூனிட்ஸ். ஸோ இது வந்து கம்பல்சரி நமக்கு என்குவாஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒன்றா இருக்கும். இதில் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் வந்திருக்கும். தெரிஞ்சுட்டு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஏஇஎஃப்ஐக்கு ரிப்போர்ட்டிங் ஃபார்மட்டுன்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. அதுக்குன்னு ஒரு பிரிண்ட் இருக்குது. அந்த பிரிண்ட்டு வச்சுக்கணும். சப்போஸ் கேட்டாங்கன்னா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மார்க் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டிங்கை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் டாக்டர்ஸ்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஏஇஎஃப்ஐ நோட்டுன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த நோட்டையும் நம்ம எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும்.